இங்கே பாருங்கள். ஸோ 2 காண்டாக்ட் இருக்குது. ஸோ ஒரு கன்வேயரில் 2 மோட்ரு இருக்குது. ஸோ 2 மோட்டரும் ஒரு பஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 2 மோட்டரும் அட் டைமில் ஆன் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மோட்டரோட பிரேக்கர் அண்ட் காண்டக்டர், இது இன்னொரு மோட்டரோட பிரேக்கர் அண்ட் காண்டக்டர். ஸோ 2 மோட்டருமே ஒரு பெல்ட் கன்வேயரில் இருக்குது. ஸோ அட் டைமில் 2 மோட்டரும் ஆன் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பவர் சர்க்யூட் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு மோட்டருக்கு இந்த பிரேக்கருக்கு வருது. ஸோ பிரேக்கரோட அவுட் கோயிங் டேரெக்டாக கான்ட்ராக்டருக்கு போகுது. கான்ட்ராக்டரோட அவுட் கோயிங் ஸோ இந்த டெர்மினல் மூலிமா, இந்த கேபிள் மூலிமா மோட்டருக்கு போகுது. ஸோ அதே மாதிரி இந்த பிரேக்கருக்கு பஸ் பார்லர் வந்து 3 பேஸ் வருது. அவுட் கோயிங் கான்ட்ராக்டருக்கு போய் கான்ட்ராக்டரோட அவுட் கோயிங் இந்த டெர்மினல் மூலிமா த்ரூ கேபிள் மூலிமா மோட்டருக்கு போகுது. ஸோ இந்த 2 மோட்டருமே புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப அட் டைமில் இந்த 2 மோட்டரும் அட் டைமில் ஆன் ஆகணும். ஸோ அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் சப்ளை பார்த்திங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் சப்ளை இது PC1. ஸோ 2 மோட்டர் இருக்கனால இது பெல்ட் கன்வேயர் 1. ஸோ 2 மோட்டர் இருக்கனால 1A 1Bன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் சப்ளை பார்த்திங்கன்னா, ஸோ பெல்ட் கன்வேயர் 1, ஸோ 04 இருக்குல்ல, ஸோ டேரெக்டாக அங்கே போகும். இதில் பெல்ட் கன்வேயர் 1 இருக்குது பார்த்திங்களா, அதோட ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு போயிட்டு 04 போகுதா, அவுட் வந்து இங்கே PC1 வரும். இங்கே பாருங்கள், PC101 வரும். ஸோ இது எங்கே போகுது, டேரெக்டாக ஃபீல்டில் வந்து மோட்ரு பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் வச்சுருப்பாங்க. அங்கே போய்ட்டு மறுபடியும் ரிட்டன் வரும். ரிட்டன் என்ன வரும், 02 வரும். ஸோ இது எங்கே போகுது, டேரெக்டாக பெல்ட் கன்வேயரோட ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு போகும். ஓகேங்களா. ஸோ காட்டுறோம். இங்கே பார்த்தீங்களா, இது ஸ்டாப் புஷ் பட்டன், பெல்ட் கன்வேயர் 1ஓட ஸ்டாப் புஷ் பட்டன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே போகுதுங்களா. ஸோ இன்னு 02, அவுட்டு 03. ஸோ இது டேரெக்டாக இங்கே வருது. இங்கே லூப் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் புஷ் பட்டனில் ஒரு ரெண்டில். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டனில் அவுட்டு, ஸோ 04. ஸோ இது டேரெக்டாக எங்கே வரும்னா இங்கே வரும். ஸோ இங்கே வரும் பாருங்கள். ஸோ இது 04 எங்கே வரும்னா, ஸோ ஒரு மோட்டரோட OLRோட NCயில் ஒரு ரெண்டில் கனெக்ட் பண்ணுவோம் 4. ஸோ அதோட அவுட் வந்து 5 வந்து டேரெக்டாக இன்னொரு மோட்டரோட OLRோட NCயில் ஒரு ரெண்டில் கனெக்ட் பண்ணுவோம் 5. ஸோ அவுட் வந்து 6 வந்து டேரெக்டாக 2 மோட்டரோட காயிலில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மோட்டர் ட்ரிப் ஆனாலும் ஸோ இந்த OLR வந்து NC வந்து NO ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், இன்னொரு மோட்டரும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஸோ இந்த 6 வந்து ரெண்டு மோட்டரோட காயிலுக்கும் காமனாக கொடுக்குறோம். ஸோ அதனால் ஸ்டார்ட் புஷ் ப்ரெஸ் பண்ணுறப்ப 2 மோட்டரும் அட் டைமில் ஆன் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு மோட்டர் ட்ரிப் ஆனாலும் இன்னொரு மோட்டரும் ட்ரிப் ஆயிரும். ஸோ ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு ட்ரிப் இண்டிகேஷனுக்காக இந்த OLRோட NOலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 09 இது வந்து இந்த மோட்டரோட ட்ரிப் இண்டிகேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மோட்டருக்கோட ட்ரிப் இண்டிகேஷனுக்கு இதோட OLRோட NOலேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த OLR ட்ரிப் ஆகும்போது NO NC ஆகி இந்த ட்ரிப் இண்டிகேஷன் வந்து எரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது சீலிங் காண்டாக்டு. ஸோ புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ண பிறகு இந்த காண்டாக்டர் பிக்கப்பில் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காண்டாக்டரோட NOவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேங்களா. பாருங்கள், இந்த 04 மெயின். ஸோ இந்த காண்டாக்டரோட ஒரு மோட்டரோட இந்த காண்டாக்டரோட NC மூலிமா 07 அவுட்டு, இது மெயின் 07 அவுட்டு இந்த காண்டாக்டரோட NC. இந்த 7 டேரெக்டாக இந்த மோட்டரோட காண்டாக்டர் இருக்குங்களா, இதில் ஒரு NC இருக்குங்களா, இந்த NCக்கு இன்னும் வரும். அவுட் வந்து 8, இது வந்து ஆஃப் இண்டிகேஷனுக்கு போகும். ஸோ இந்த மோட்டர் ஆஃபில் இருக்கும்போது ஸோ ஆஃப் இண்டிகேஷன் எரியும்.